أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. الحمد لله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பெரும் கிருபை கொண்டும் என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத் கொண்டும் இனிமையான இந்த தஃப்சீர் பயணத்துல தொடருவோமா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனீ இஸ்ராஈல் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அவ்ஃபு பிஅஹ்தி ஊஃபி பிஅஹ்திக்கும் வ இய்யாய ஃபர்ஹபூன். وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் அளித்த அருட்கொடையை நீங்கள் எண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் என்னோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். அவ்வாறாயின் நான் உங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவேன். என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். உங்களிடம் உள்ள தௌராத் என்னும் வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளியுள்ள இவ்வேதத்தை நம்புங்கள். இதை மறுப்பவர்களில் நீங்கள் முதலாம் அவர்களாக ஆகிவிடாதீர்கள். என் வசனங்களை சொற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள். எனக்கே அஞ்சுங்கள். நீங்கள் தெரிந்து கொண்டே மெய்யை பொய்யுடன் கலக்கவோ உண்மையை மூடி மறைக்கவோ செய்யாதீர்கள். இந்த தஃப்சீர்ல சொல்லப்பட்டபடி இந்த மென்மையான உபதேசத்தினுடைய முக்கியமான பகுதியில நம்ம எல்லாரும் இருக்கோமா? இதுல முதல் பகுதியை பத்தி போன பகுதியில நம்ம பார்த்துட்டோம். அதனால ஒரு சில விஷயங்களை நான் மறுபடியும் நினைவூட்டுறேம்மா. இந்த பனி இஸ்ராயில் இந்த இடத்துல தந்தையை சொல்லி இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க, உன் தந்தை பெரிய வீரர், நீ பெரிய வீரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலக வழக்குல சொல்ற மாதிரி உங்க தந்தை இஸ்ராயில், அதாவது யாக்கூப் நபி எவ்வளவு பெரியவர், எப்படிப்பட்ட நபி அப்படின்னு சொல்லி அவரை சொல்லி சொல்வதை போல அல்லாஹ் இஸ்ராயலோட மக்களையே அத்தாவோட பெயர் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க அழைக்கிறான். அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே நினைவூட்டுற மாதிரி இதுவரைக்கும் உலக வரலாறுல அந்தந்த நபி அந்தந்த கவுமுகளோடு மட்டும் சம்பந்தப்பட்டவராக இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த உடனேதான் அவர் ஒட்டுமொத்த அகிலங்களுக்கும் சொந்தக்காரராக ஆகிவிடுகிறார். அதனாலதான் அல்லாஹு தஆலா ஒரு இடத்துல கூட அவங்கள யா பனி இஸ்மாயில்னு அல்லாஹு தஆலா கூப்பிடல. பனி இஸ்மாயில், ஏன்னா இஸ்மாயிலுடைய சந்ததிகள் தான் அவங்க எல்லாருமே கூப்பிடல. யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படிதான் நம்மளை கூப்பிடுறான் அல்லாஹ். நிறம், மொழி, பேதம், காலநிலை மாற்றங்கள், மழை, பாலைவனம், எந்த பகுதியில மூளை முடுக்குல ஐஸ், குளிர்ந்த அண்டார்டிகா, ஆர்டிக், எங்க போனாலும் இஸ்லாம் எல்லா இடத்துக்கும் போகும். இது ஒரு கவுமோட நின்று போய்விடாது, ஒரு கூட்டத்தோட நின்று போய்விடுவாது, ஒரு பாரம்பரியத்தோட நின்று போய்விடாது. ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுடைய அனைத்து மக்களையும் சென்று அடையுங்கிறதுக்கு அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்னு தான் அழைச்சு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நினைவூட்டுறேமா. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அல்லாஹு தாலா கொடுத்த அருட்கொடைகள் அப்படிங்கிறது இப்னு கசீர் ஆசிரியர் நம்ம ஏற்கனவே நினைவூட்டின அதே விஷயங்களை தான் இவங்களும் சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயங்களாக அவங்களுக்கு எவ்வளவு நபிமார்கள் அல்லாஹ் கொடுத்தான், வேதங்களை கொடுத்தான். மூசா நபியுடைய கவுமுகளுக்கு அல்லாஹ் அந்த பாலைவனத்தை கடக்கும் பொழுது அவர்களுடைய ஆடை, அவர்களுடைய உணவு, அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான மேகம், நிழல் போட்டது, ஒவ்வொன்றும் தண்ணீர் கொடுத்தது, எல்லா அருட்கொடைகளையும் எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு அருட்கொடைகள் மூசா நபி சொன்னதுக்கு பின்னாடி இப்பதான் அல்லாஹ் குரான்ல எண்ணி பாருங்கள்னு அல்லாஹ் மக்களை பார்த்து கேட்கிறான். எவ்வளவு செஞ்சிருக்கோம் உங்களுக்கு, அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கா நீங்க நினைச்சு பாருங்க. மூசா நபி மக்களை பார்த்து அதான் கேட்டாங்க, இவ்வளவு அருட்கொடைகளை உங்களுக்கு அல்லாஹ் பண்ணிருக்கானே. அந்த கேள்வி அல்லாஹு தஆலா குரான்ல அந்த பனி இஸ்ராயல்களை பார்த்து அல்லாஹு தஆலா இப்பதான் கேட்கிறான். எத்தனை வருஷம் ஆயிடுச்சுமா? மூசா நபிக்கு அப்புறம் 1500 வருஷம் ஆயிடுச்சு. 1500 வருஷங்கள் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வேதத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். ஓகே, நம்ம அடுத்த ஆயத்துக்கு போயிடுவோமா? ஆமினு ஈமான் கொள்ளுங்கள், பிமா அன்ஸல்து முஸத்திகன் லிமா மஅக்கும். உங்களிடம் இருக்கின்றதை மெய்ப்பிக்கக்கூடிய நான் இறக்கிய உங்களோடு இருப்பதை மெய்ப்பிக்கக்கூடிய உண்மையாக்கக்கூடியதை நீங்கள் நம்புங்கள். வலா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹ். அதை நிராகரிப்பவர்களின் முதன்மையானவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். வலா தஷ்தரூ பி ஆயாத்தி சமனன் கலீலா. என்னுடைய இந்த அத்தாட்சிகளை நீங்கள் சொற்ப விலைக்கு விற்றுவிட வேண்டாம். வ ஈயாய ஃபத்தகூன். எனக்கே அஞ்சுங்கள். மாஷா அல்லாஹ்.
இதுல நெறைய இப்ப நம்ம பண்ணிட்டுருக்கோம். இப்ப நம்ம சமுதாயத்துல உள்ள நுழைஞ்சு விட்ட பாவங்கள அல்லாஹ் சுட்டி காமிக்கிற மாதிரியே இருக்குமா? அப்போ இந்த முசத்தியக்கன் அப்படிங்கிறது என்ன? அதாவது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல குர்ஆனை கொடுக்கிறான். அல்லாஹ் முந்தி இருக்க எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தக்கூடிய முசத்தியக் குர்ஆன். இந்த இடத்துல தஃப்சீர் அம் இப்னு கஸீர் ஆசிரியரும் இந்த முசத்தியக்கன் அப்படிங்கிறத குர்ஆன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் இதையே தான் சொல்றாங்கம்மா. தௌராத், இன்ஜீல் எல்லாத்திலயுமே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எல்லாவற்றிலும் பதிவு செய்யப்பட்ட நீங்க இந்த குர்ஆன நீங்க நம்புங்க. இந்த இடத்துல பைனா இன்ஸ்டிடியூட் ஆசிரியர் ரொம்ப அழகா ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்றாங்கம்மா. இது முசத்தியக்கன் அப்படின்னு இல்லாம யுசத்தியகு அப்படின்னு சொல்லி ஒரு வினைச்சொல்லாக சொல்லியிருக்கலாம். யுசத்தியகு உண்மைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா முசத்தியக்கன் அப்படின்னு நஸப்ன்னு இல்ல ஜபர் வச்சு வந்திருக்கிறதுனால இது வந்து ஹால் நிலை. அன்னைக்கும், இன்னைக்கும், என்னைக்கும் உண்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதுலயும் இந்த லிமால வரக்கூடிய லீக்கு தனியா அழகான விளக்கம் கொடுத்திருக்காங்க. அப்படி பார்க்க போனா தௌராத்ல, இன்ஜீல்ல இருக்க எல்லாத்தையும் உண்மைப்படுத்திக் கொண்டே இருக்குமா குர்ஆன். எல்லாமே இருக்கும். அதுல நெறைய மனித கரங்கள் கலந்துருச்சு. நெறைய விஷயங்கள் மனித சிந்தனைகள் எல்லாம் அதுல உள்ள போய் கலந்து ஒரு குழப்பம் உருவாயிடுச்சுங்கிறத எல்லாருமே ஒத்துக்கொள்வாங்கம்மா. அப்போ அப்ப எல்லாரும் ஒத்துக்குருவாங்களா இத அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல. எல்லாத்தையும் ஒத்துக்கிறாது. லிமா மஅக்கும். லீங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்றான்னு, அதுல என்ன உண்மை இருக்கோ அந்த உண்மைய குர்ஆன் உண்மைப்படுத்தும். அதுல எது உண்மையாக அல்லாஹ் சொன்னிய விஷயங்கள் இருக்கின்றதோ, அந்த அத்தனை விஷயங்களையும் குர்ஆன் உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். லா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹ். அத நிராகரிக்கிறதுல நீங்க முதன்மையான ஆளாக ஆயிடாதீங்க. ஏன்னா, இதுல தான் ரொம்ப முக்கியமான விஷயம்மா. நல்லா தெரியும் அவங்களுக்கு. நல்லா தெரியும். இதுதான் உண்மை. இவங்க தான் ஏன்னா அவங்க தான் அந்த இறுதி நபிங்கிற கான்செப்ட்ட சொல்லிக்கொண்டே மதீன மக்களை பயமுறுத்திக் கொண்டிருந்தாங்க. இறுதி நபி ஒருத்தர் வருவாரு. அவர் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தை நாங்க அரசாள்வோம். அப்போ உங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புரொபகண்டா பண்ணிக்கொண்டே இருந்தது அவங்க தான். நான் முந்திய பகுதிகள்ல சொன்ன மாதிரி, இந்த இறுதி தூதர் பற்றிய அறிவு மதீன முஸ்லிம்களுக்கு அந்த அவுஸ், கஸ்ரத் கோத்திரத்தாருக்கு ஏற்படுத்தினதே இந்த யூதர்கள் தான். அதனால தான் அவங்க அவ்வளவு தூரம் ஆர்வமாக இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்கள்ல வரலங்கிற பொறாமை. தங்களில் வரவில்லை. தங்களுடைய பாரம்பரியத்த பனி இஸ்ராயல்கள்ல வரல. பனி இஸ்மாயில்கள்ட்ட போனத ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் இப்ராஹிம் இசார் அஹமது ஹஸ்ரத் அவங்க சொல்றாங்கம்மா, ஷைத்தான் எப்படி பொறாமைப்பட்டானோ, அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் டைரக்ட் மோதல் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு பொறாம யார் மேல? ஆதம் அத்தா மேல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள எப்படி அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறப்பிக்க போச்சுன்னு சொல்லிட்டு. இந்த பொறாமையினால தான் ஷைத்தான் வீழ்ந்து பட்டான். அதே மாதிரி தான் யூத இனமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பொறாமையினால். இவங்களுக்கு எப்படி கிடைச்சுச்சுங்கிற பொறாமையினால அது வீழ்ந்து பட்டு போச்சு. இல்லன்னா கண்டிப்பா நம்பக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக அவங்க தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவங்கள தான் அத ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க. அது மக்களை நோக்கி சொல்லப்படக்கூடிய விஷயமாக இது இருந்தாலும், ஒட்டுமொத்த யூத சமுதாயத்துக்கும் தெரியும் இது உண்மை. இவங்க எப்படிப்பட்டவங்க எல்லாமே அதுல பதிவாகி இருக்குதுமா. இன்ஜீல் வரைக்கும் பதிவாகி இருக்கு. இன்னொரு அ இன்ஜீல்ல பைபிள்ல பதிவான ஒரு விஷயத்தம்மா, "குளோரி ஆஃப் ஜயான்" அப்படின்னு சொல்றாங்க. "யுவர் நேஷன்ஸ் வில் கம் யுவர் நேஷன்ஸ் வில் கம் யுவர் லைட் அண்ட் கிங்ஸ் வில் கம் யுவர் லைட். யுவர் டாட்டர்ஸ் ஆர் கேரிட் ஆன் their neck. ஹெர்ட்ஸ் ஆஃப் கேமல் வில்" இப்படி வரக்கூடிய அந்த இடத்துல வந்துமா, அதாவது முழுக்க முழுக்க அந்த நபிசாசம் அவர்கள் வரக்கூடிய அந்த காலகட்டத்தை இந்த இடத்துல அல்லாஹ் நினைவூட்டுறான். அது கண்டிப்பாக வேத வரிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வேத வரிகள் எல்லா வேதங்கள்லயும் இருக்கு. அதுல அவ்வளவு அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்குமா. எல்லாரும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வருவாங்க. அந்த இடத்துக்கு அந்த அந்த லேண்ட் மக்காவ பத்தி சொல்லும் பொழுது, இந்த ஹோலி லேண்டுக்கு எல்லாரும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு, அதாவது குர்பானி கொடுப்பதற்காக வருவார்கள். அதுவும் எப்படி வருவாங்க? புகழ வருவார்கள். நம்ம என்ன சொல்றோம்? லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக். அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே உள்ள போறோம். புகழ்ந்து கொண்டே அவனை புகழ்வதற்காக இந்த இடத்திற்கு வருவார்கள். இந்த பாயிண்ட் முதற்கொண்டு வேதங்கள்ல பதிவாகி இருக்குமா, பைபிள்ல பதிவாகி இருக்கு. அப்போ எப்படி வந்து கடைசி வரைக்கும் பனி இஸ்ராயலுடைய கடைசி வேதம் பைபிள் அது வரைக்குமே என்ன இருக்குன்னா, இது ஒவ்வொரு முறையும் நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா மக்கள் அதை மறுக்கிறார்கள். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்புங்க, ஆமீனும் நம்புங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உண்மைப்படுத்தக்கூடிய இந்த வேதத்தை நீங்க நம்புங்க. எதுக்கு பயப்படுறீங்க?
என்ன ஆகும்ன்னு பயப்படுறீங்க? மக்கா குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அவங்கள ஏற்க மறுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எங்க கஅபத்துல்லாவுக்கு இந்த சிலை வணக்கத்திற்காக இவர்களா வைத்துக்கொண்ட சிலைகள் தான் எல்லாமே. இப்ராஹிம் நபி வந்து எந்த சிலையும் வைக்கல. அவர்கள் வந்து ஒற்றை இறைவனை வணங்குவதையே, ஏக இறை வணக்கத்தையே தன் உயிர் மூச்சாக கொண்டவர்கள். அப்படிப்பட்டவங்க கட்டின கஅபத்துல்லாக்குள்ள மக்கள் வச்சுட்டாங்க, சிலைகள வச்சுட்டாங்க. இன்னும் சிலைகளை வணங்குவதற்காக வரக்கூடிய கூட்டம் மக்கள் வரக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தால தான் அவர்களுக்கு பொருளாதாரமும் அடிப்படையாக இருக்கு. அப்போ எங்க இந்த மார்க்கம் வந்து வளர்ந்துருச்சுன்னா எல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. இதுவும் முக்கியமான ஒரு பயமாக இருந்துச்சு. அவங்க அவங்க கொள்கைகள விடுறதுக்கு. நம்ம என்ன செய்வோம் அடுத்தது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த மக்களுக்கு என்னது, நம்ம இவ்வளவு நாளா நாம தான் பெரியவங்க, நாம தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம. என்ன செய்வோம் அப்படிங்கிற ஒரு பயம். எதுக்கு பயப்படுறீங்கன்னு அல்ல, எனக்கு பயப்படுங்கங்கிறான் அல்லாஹ். ஈயாய ஃபத்தகூன், எனக்கே அஞ்சுங்கள். அல்லாஹ் மஃஊல முற்படுத்துறான். ஈயாயங்கிற மஃஊல முற்படுத்துறான். ஏன்னா பயப்படப்படுவது அல்லாஹ்ங்கிறப்ப அது எப்பவுமே பின்னாடி தான் வரும் மஃஊல். ஆனா முற்படுத்தி அல்லாஹ் வந்து சொல்றான். எனக்கே பயப்படுங்க. நீங்க யாருக்கு பயப்படுறீங்க? அல்லாஹ் சொல்றான். நீங்க வந்து உண்மைப்படுத்துங்க, நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வலா தஷ்தரு பி ஆயாத்தி சமனன் கலீலா. என்னுடைய இந்த அத்தாட்சிகளை சொற்பமான ஒரு விலைக்கு, ஆயத்துக்களை சொற்பமான விலைக்கு விற்று விடாதீர்கள். தெள்ளத் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றாமா, தங்கள் ஆண் மக்களை எப்படி அவர்கள் ஒரு தந்தையாக அறிவார்களோ, அதைப்போல அவர்கள் நபியை பற்றி அறிந்தவர்களாக இருந்தார்கள். அவங்க டக்குன்னு வந்து, ஆமா எங்க வேதத்துல இருந்துச்சு, இவர்தான் இறுதி நபி, எல்லாரும் நம்புங்கன்னு சொல்லி அன்றைக்கே மாறி இருந்தால், இன்றைக்கு வரலாறே மாற்றப்பட்டிருக்குமா, மாஷா அல்லாஹ். ஆனா இதுதான் இறைவனுடைய நாட்டமோ என்னவோ தெரியலமா, அல்ஹம்துலில்லாஹ். சொற்ப விலைக்கு விற்று விடாதீர்கள். இந்த இடத்துல ஆயாத்தி அப்படின்னு சொல்லும் பொழுதுமா சொல்றாங்க. ஆயாத் பொதுவாவே வந்து இஷ்தரைத்துஹா பி த அ அ சப்அ தராஹிம். நான் வந்து 7 திர்ஹம்க்கு இது வாங்கினேன். அப்படிங்கிறப்போ அந்த பணம் எந்த இடத்துல பணம் குடுக்குறேன் பார்த்தீங்களாம்மா, நான் கொடுக்கக்கூடிய பணம் வந்து அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வரும். அரபி வழக்கம். தராஹிம். அவங்க யூசுப் நபிய விலைக்கு வாங்குனாங்க தராஹிம் திர்ஹம்களை கொடுத்து. அப்படிதான் பிங்கிறது வரும். ஆயாத்தி அப்படிங்கிறப்போ கரன்சி. அவங்க ஆயத்துக்கள கரன்சி ஆக்கி என்ன பண்றாங்க? விக்கிறாங்க. கொஞ்சம் சொற்ப விலைக்கு. மறைக்கிறாங்க. எல்லாத்தையும் மறைச்சுடுறாங்க. எல்லாத்தையும் மறைச்சுட்டு சுயநலத்த அதுல வந்து கலந்துட்டாங்க. நவுது பில்லாஹி மின்க அல்லாஹ் பாதுகாக்கணுமா. அதனால தான் அல்லாஹ் சொல்றான். சொற்பமான விலைக்கு வித்துறாதீங்க அப்படிங்கிறான். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும்மா. அத பத்தின விளக்கத்த எல்லாருமே நம்ம மதரசாக்கள்ல வந்து குர்ஆன் பயிற்சி விக்கிறாங்க. அவங்க அதற்கான ஊதியம் பெற்றுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் ஹலாலா? அல்லாஹ் வந்து தெளிவா சொல்லியிருக்கான். விற்று விடாதீங்கன்னு சொல்ற கேட்டகரில இதெல்லாம் வந்துருமா? அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னா, இப்னு கஸீர் ஆசிரியர் ரொம்ப தெளிவாக இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கல்வியை கற்பிக்க ஊதியம் பெறுவது தொடர்பாக அறிஞர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னா, கற்பதற்கு தகுதி படைத்தவராக அவர் ஒருவர் மட்டுமே இருக்கு. வேற யாருமே இல்ல. ஒரே ஒரு உஸ்தாத் மட்டும் தான் இருக்காங்க. அவர் நீங்க காசு குடுத்தா தான் கற்பிப்பேன்னு சொல்லக்கூடாது. அவர் ந ஊதியம் பெற்றுத்தான் கற்பிப்பேன் என்று கூறுவது கூடாது. ஆனால் அவர் தமக்கும், தம் குடும்பத்தாருக்கும் வேண்டியதை பொது நிதியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பொது நிதின்னு ஒண்ணு இருக்கும்லம்மா, கசானால இருந்து அரசாங்க பணத்துல இருந்து ஒரு ஊதியம் மாரி வாங்கிக்கிட்டு மக்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்கலாம். அவர் மட்டுமே தகுதியானவர்ங்கிற நிலை இல்லாம, நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் கற்பிக்க தகுதியானவராக இருக்கும் நிலையில், அவர் தனது நேரத்தை இதில் செலவிட்டு ஊதியம் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து தஃப்சீர் இப்னு கஸீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. பொது நிதியிலிருந்து எதுவும் கிடைக்காது. இத விட்டுட்டா குடும்பம் நடத்த வழி இல்ல எங்களுக்கு அப்படிங்கிற நிலையிலயும், அந்த கட்டாயம் இருக்கும் நிலையிலயும் அவர் வந்து ஒரு ஏழையாகத்தான் கருதப்படுவார். அவர் வந்து இதுக்கான ஊதியத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முதற்கொண்டு எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் இதுவாக இருக்குமா. அதாவது இதுக்கு ஆதாரமா அவங்க ஒரு ஹதீஸ் சொல்றாங்கம்மா. விஷக்கடிக்கு அம் குர்ஆனை கொண்டு அவங்க வந்து வைத்தியம் குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு வைத்தியம் செய்த நபித்தோழர் ஓதி பார்த்து, அதுக்கான கூலி பெற்றுக்கொண்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கு. இதுக்கு வந்து இது தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்றாங்க, நீங்கள் ஊதியம் பெற்றிட மிகவும் தகுதி வாய்ந்தது அல்லாஹு தஆலாவுடைய வேதமே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பதிவானது சஹீஹுல் புகாரி ஹதீஸ் நம்பர் 5737. இதுல வந்து இதனுடைய விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்குமா. அதே மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்ள முன் வந்திருக்காரு ஒருத்தர். அவருக்கு மகர் கொடுக்க தங்கள்ட்ட எந்த ஒரு பணமுமே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய குர்ஆன் அத்தியாயங்களை இவளை உனக்கு அத்தியாயங்களுக்காக நான் மனம் முடிச்சு வைத்து கொடுத்தேன். அந்த அத்தியாயங்கள அங்க மகருக்கு ஈடாக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்கள்ட்ட இருக்கக்கூடிய குர்ஆன் அத்தியாயங்களுக்காக இந்த பெண்ணை உங்களுக்கு மனம் முடித்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து புகாரில வந்து 2311, 5029, 5030,
5087, 5121, 7417 அப்படிங்கிற ஹதீஸ்கள்ல எல்லாம் பதிவாகி இருக்குதுமா. இந்த இடத்துல இந்த அஞ்சுதல் தக்குவா ஈயாய ஃபத்தகூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்லம்மா. இதற்கு வந்து தல்க் பின் ஹபீப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. இத வந்து இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. அது இந்த தக்வா அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, இறை அருளை எதிர்பார்த்து, இறை ஒளியில் நின்று, இறைவனுக்கு வழிபட்டு நடப்பதோடு, இறைவனுடைய தண்டனையை அஞ்சி, இறை ஒளியில் நின்று இறைவனுக்கு மாறு செய்வதை தவிர்ப்பதும் தான் தக்வா. இந்த டெஃபினிஷன் ரொம்ப அழகா இருக்குமா. என்னன்னு எது இல்ல இந்த எல்லாத்தையும் பின்பற்றணும்னு சொன்னா, கண்டிப்பா நமக்கு தக்வாவுடைய பாதையில் நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகா அதற்கான விளக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சொற்ப விலைக்கு விற்று விடுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னொரு வரலாற்று நிகழ்வையும் பைனா ஆசிரியர் நமக்கு நினைவூட்டுறாங்கம்மா. அதாவது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாஷா அல்லாஹ். இப்படி ஒரு ஆசிரியர வந்து அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு முதல்லயே அனுப்புறாங்க. இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்காக. அவங்க ஹிஜ்ரத் செய்யறதுக்கு முன்னாடியே. அப்படி அனுப்பும் பொழுது அவர்களுக்காக அவங்களுக்கு வேற எந்த புது இடத்துக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய நபிக்குடைய கட்டளைக்கு உட்பட்டு அது மார்க்கத்த சொல்லிக் கொடுக்கிறதுக்காக போறாங்க. அவர்களுக்காக மாத ஊதியம் நிர்ணயித்தார்கள். அப்போ சொற்ப விலைக்கு விற்று விடுதல் அப்படிங்கிறதுல சில விதிவிலக்குல என்னென்ன விஷயங்கள் அதனுடைய விளக்கங்கள் சொல்லும் பொழுது, இந்த இடத்துல சொல்றாங்க, இந்த ஊதியம் பெற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஆதாரங்கள். இந்த இந்த மாரி சந்தர்ப்பங்கள்ல அவர்கள் அதற்கான ஊதியம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக தஃப்சீர் ஆசிரியர்கள் அழகான முறையில விளக்கங்களை எடுத்து சொல்லியிருக்காங்கம்மா. மாஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கம்மா, அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை நாடி கற்க வேண்டிய ஒரு கல்வியை, உலக ஆதாயத்துல ஒண்ண அடையறதுக்காகவே ஒருவர் கற்றுவிட்டால், அவர் மறுமையில சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டார். நவுது பில்லாஹி மின்ஹு அல்லாஹ் பாதுகாக்கணும்மா. சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, என் வசனங்களை விற்று விடாதீர்கள்னு அல்லாஹ் சொல்றான். ஆயாத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்கள். அந்த வசனங்கள சொற்ப விலைக்கு விற்றாதீங்கன்னு சொல்றானே அல்லாஹு தஆலா. இது இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த வேதத்தையும், அந்த சொற்ப விலைங்கிறது இம்மையுடைய சுகங்கள். இம்மையில இருக்கக்கூடிய சுகங்களை அடைவதற்காகத்தான் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேதத்துல இருக்கக்கூடிய வசனங்களையே விற்றுவிடக்கூடியவர்களாக, அதையே மறைக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்துட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபி அமானில்லாஹ். நம்ம அடுத்த ஆயத்துக்கு போவோமா? وَلَا تَلْبِسُوا الْحَقَّ بِالْبَاطِلِ وَتَكْتُمُوا الْحَقَّ وَأَنْتُمْ تَعْلَمُونَ. தெளிவாக இது சொல்லப்பட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாருக்கு? யூதர்களுக்கு அத்தனை விஷயங்களும் தெரியும். சஃபியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க வந்து பெருமானார் உம்மஹாத்துல் மோமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. அவங்க வந்து யூத குடும்ப பெண். அவங்க சொல்றாங்கம்மா, அவங்க அழகா ஒரு விஷயத்த சுருக்கமா நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது, அவங்க வந்து வீட்ல இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னுடைய இல்லத்தில் நடந்த ஒரு பேச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு போய்விட்டு ஒருத்தர் வர்றாங்க. அவர் தந்தையோடு பிறந்தவர். அவங்க வர்றாங்க. 2 பேரும் அண்ணா, தம்பி 2 பேரும் பேசிக் கொள்றாங்க. அவரா இவர்? அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. போய் பார்த்துட்டு வர்றாங்க. இறுதி தூதர் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க நம்ம போய் பார்த்துட்டு வர்றாங்க. சோர்ந்து போன முகத்தோடு வந்த அவர், அவரே தான் இவர் அப்படின்னு சொல்றப்போ, ஒருபோதும் ஒத்துக்கொள்ளக் கூடாது. பொறாமை துளிர் விட்டு அப்படி கொழுந்து விட்டு எரியக்கூடிய காட்சி தன் இல்லத்தில் நடந்த நிகழ்வை சஃபியா நம்முடைய உம்மஹாத்துல் மோமினின் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்கம்மா. அவங்களுடைய நபிசாசமுடைய சீரால வருது. எங்கள் வீட்ல இவங்க வந்து ஆமா அவர்தான்னு சொன்ன விஷயத்தையும் மறுக்கணும்னு பேசிக்கொண்ட விஷயத்தையும் அவங்க வீட்ல யூத தலைமையுடைய இடத்துல அவங்க வளர்றாங்க. ஒரு தலைமையுடைய இடத்துல வளரக்கூடிய அவங்களுக்கு அந்த ரகசியம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க சொல்றாங்க, இந்த சம்பவம் நடந்துச்சு. நாங்க பேச்சுவார்த்தை நடந்தத நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தெரிந்து கொண்டே அவர்கள் மறுக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம், எவிடன்ஸ். யூதர்கள்ல 2 பிரிவு இருந்தாங்கம்மா. ஒண்ணு நல்ல ஸ்காலர்ஸ், நெறைய தெரிஞ்சவங்க. ஒண்ணு எதுவுமே தெரியாதவங்க. இப்படி 2 பிரிவு இருந்துச்சு. எப்படி இருந்தாலுமே அவர்களுக்கு விஷய விளக்கங்களை விளக்கக்கூடிய ஞானத்த அல்லாஹு தஆலா குடுத்திருந்தான். ஆனா அத அவங்க பயன்படுத்தல. அல்லாவே சொல்றாமா, ஒரு சமுதாயத்தை அழிக்கணும்னு நாடுனா சும்மா அழிச்சிட மாட்டான். சூரத்துல் இஸ்ரால சொல்லி காமிக்கிறாமா, وَإِذَا أَرَدْنَا أَن نُهْلِكَ قَرْيَةً أَمَرْنَا مُتْرَفِيهَا فَفَسَقُوا فِيهَا فَحَقَّ عَلَيْهَا الْقَوْلُ فَدَمَّرْنَاهَا تَدْمِيرًا. ஏதேனும் ஒரு ஊரை நாம் அழிக்க நாடினால் அதில் சுகமாக வாழ்பவர்களை ஏவுவோம். அல்லாஹ் நல்லா அவங்கள வந்து சந்தோஷங்கள் எல்லாம் கொடுப்பான்.
அதில் அவர்கள் நேர்வழியை பின்பற்றாமல் பாவம் செய்கிறார்கள். எனவே வேதனையை கொண்டுள்ள நம்முடைய சொல் அதன் மீது உண்மையாகி அதனை நாம் வேரோடு நாசமாக்கி விடுவோம். அல்லாஹு தஆலா அவங்களுக்கு எல்லா யூதர்களுக்கும் எல்லா விதமான வாசல்களையும் திறந்து விட்டான். அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தான். ஆனா அவர்கள் மறைத்து தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான் வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில் அப்படிங்கிறான். இதுல அல்லாஹ் சொல்றான் அந்த பாருங்கம்மா, அந்த தல்பிசு அப்படிங்கிறதுக்கு லிபாஸ்னா உடைன்னு அர்த்தம். உடுத்தாதீர்கள்னு ஒரு அர்த்தம். பொதுவா நம்ம ட்ரெஸ் எப்படி பண்ணுவோம்? ஃபுல் சாதாரணமா வீட்ல பண்றப்போ, ஒரு சில இடங்கள் தெரியும். ஒரு சில இடங்கள மறைச்சு தான் நம்ம உடை உடுத்துவோம். அது மாரி உங்க மார்க்கத்துல ஒண்ண வெளிய காமிச்சு, ஒண்ண வந்து மறைச்சு, இதெல்லாம் பண்ணாதீங்க. உடுத்தாதீங்க. அதுக்கு மேல அந்த உண்மைக்கு மேல பொய்யுங்கிற உடுப்ப உடுத்தாதீங்க. அதுல ஒண்ணு தெரியுது, இது மட்டும் தான் உண்மை. இதுமெல்லாம் பொய் அப்படின்னு மறைச்சுக்காதீங்க. வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில். கலத்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குமா? கலந்து விடாதீர்கள். உடுத்துதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. 1, 2 மறைச்சு, 1, 2 வெளிய காட்டி மறைக்காதீங்க. அன்தும் ஹக் உண்மையை. உண்மை யாரு? நபி, என்ன எது மார்க்கம், குர்ஆன் வருவது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அந்த உண்மையை நீங்க மறைக்காதீங்க. அன்தும் தஅலமூன். இது ஹாலுடைய வாவ். உங்களுக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சு கொண்டே நீங்க இத மறைக்காதீங்க. உங்க வேதத்துல விஷயங்கள் இருக்கு. அவங்களுடைய அங்க அடையாளங்கள் முதற்கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்த விஷயங்கள மறைக்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை கொடுக்குறான். வலா தல்பிசு. கலந்துடாதீங்க, மறைக்காதீங்க. இன்னைக்குமே நம்மளுடைய சமுதாயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாரி எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி, இன்னைக்கு இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்கள முழுமையாக மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியவர்களே, சுய ஆதாயத்துக்காக அதுல சில விஷயங்கள மறைச்சு, சில விஷயங்கள சொல்லக்கூடிய காட்சிகள பார்க்கிறோம். அதனால தான் அந்த சமுதாயம் அழிந்துபட்டு போச்சு. அந்த சமுதாயம் இழிவுக்கு உள்ளாச்சு. அதற்குடைய கண்ணியம் பறிக்கப்பட்டது. எல்லாமே அல்லாஹ் தெளிவாக சொன்ன பின்னாடியும், நாமும் அந்த தவறுகள செய்யக்கூடிய காட்சிகள் நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டே தான் இருக்கோம்மா. இதுல நமக்கு எல்லாருக்கும் எச்சரிக்கையும் இருக்கு. கிட்டத்தட்ட 3500 வருஷங்கள் அல்லாஹ் விட்டு வச்சான். பனி இஸ்ராயேல்ல கண்ணியமாவே விட்டு வச்சான் அல்லாஹு தஆலா. மேற்கொண்டு மேற்கொண்டு நபிமார்கள கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஈசா நபி வர்ற வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா 3500 வருஷங்கள் அல்லாஹ் வந்து அவர்களை விட்டு வச்சான். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அப்படியே அவர்களை இழிவை அவர்களுக்கு விதித்துவிட்டு, அந்த கண்ணியத்தையும், அந்த நபித்துவத்தையும், தலைமைத்துவத்தையும், வழிகாட்டும் பொறுப்பையும் பனி இஸ்மாயில் வசம் அல்லாஹு தஆலா திருப்பி விட்டான். அதே மாதிரி இந்த ஆயத் சொல்லும் பொழுதுமா, ஒரு அழகான ஒரு விளக்கம் இப்னு கசீர் ஆசிரியரும் சொல்றாங்க. பைனா இன்ஸ்டிடியூட் ஆசிரியரும் குறிப்பிட்டு அத சொல்லியிருக்காங்கம்மா. 2 விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி. நீங்க வந்து உண்மைய பொய்யோடு கலக்காதீங்க. வ தக்துமுல் ஹக்க. உண்மையை மறைக்காதீர்கள். 2மே கட்டளை தான். ஆனா இங்க லாங்கிற அந்த வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தை 2 முறை வரல. ஒரே ஒரு தடவ தான் வந்திருக்கு. பொதுவா இங்கிலீஷா இருந்தாலும் நெய்தர் நார் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த மறுக்கிறப்ப அப்படி சொல்லுவாங்க. இங்கேயும் லா 2 தடவ கொண்டு வந்திருக்கலாம். ஆனா ஒரே தடவ கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு என்னன்னு சொன்னா, தக்துமுல் ஹக்க அப்படிங்கிறத இப்படி நீங்க மீன் பண்ணலாம். உண்மையை உண்மையை மறைத்துக்கொண்டே நீங்கள் என்ன செய்றீங்க? பொய்ய வந்து உண்மையை கொண்டு கலக்குறீங்க. உண்மையை மறைத்துக்கொண்டு தெரிந்து கொண்டு அந்த எந்த ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமோ அந்த உண்மையை மறைக்கின்றீர்கள். இந்த இடத்துல கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, இஸ்லாத்தோடு யூத கிறிஸ்துவ மதங்களை கலக்காதீங்க. நிச்சயமாக அந்த மார்க்கம் முழுக்க நீங்க நிறைய மாற்றங்களை செய்து கொண்ட மார்க்கம். நீங்க உருவாக்கி கொண்ட புதியவைங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, அறிந்து கொண்டே உண்மையை மறைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பாக அவங்க கொண்டு வந்த மார்க்கம் தொடர்பாக உங்ககிட்ட இருக்க அறிவை மறைக்காதீங்க. உங்க கரங்கள்ல இருக்கக்கூடிய வேத சுவடிகள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. இதத்தான் அல்லாஹ் முன்னாடியே சொல்லியிருக்காம்மா. ஏன்னா அதான் ஸ்டார்ட்டிங். இஸ்லாத்தினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீன எடுத்து வைக்கக்கூடிய அந்த பீரியட்ல முதல் கூட்டமாக ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்கள் முதல் ஆளாக ஆயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இல்ல. அவங்க நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால, நிராகரிப்பவர்கள முதல் ஆளா நீங்க ஆயிடாதீங்கங்கிறான் அல்லாஹு தஆலா. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அத்தனையும் தெரியும். என்ன மார்க்கம், என்ன விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு, எல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்கள் நிராகரிப்பவர்கள் முதல் ஆளாக ஆயிடாதீங்க. மதீனாவில் யூதர்களுக்கு என்ன வேலை? மதீனால அந்த இடத்துல அவங்க ஏன் வந்து இருக்காங்க? அதற்கு காரணமும் இந்த இடத்தில் இறுதி நபி வருவார்கள் என்ற அறிவு அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்ததால், அதை எதிர்பார்த்து தான் அங்க வந்து இருக்காங்க அவங்க. அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய முதல் ஆளா நம்ம இருக்கணுங்கிறதுக்காக வந்தவங்க. நிராகரிப்பவர்கள முதல் ஆளாக நீங்க ஆயிடாதீங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சிருக்காம்மா இந்த இடத்துல. உண்மைய விளக்கி சொல்றதுக்கு அரபிக்ல அல் பயான் அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படும். இதற்கு முற்றிலும் எதிர்ச்சொல் என்னன்னு சொன்னா,
கித்மான், கித்மான் மறைத்தல். தக்துமூல வரக்குள்ள கித்மான், அது மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அல் பயானுடைய எதிர்ச்சொல் மறைத்தல். அப்போ விளக்கமாக சொல்ல வேண்டிய, பயான் பண்ண வேண்டிய நீங்க அதை என்ன செய்யாதீங்க, மறைச்சிடாதீங்க. வலா தக்துமு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். இந்த எச்சரிக்கை அவங்களுக்கு மட்டும் கிடையாதுமா, நம்ம எல்லாருக்கும் உள்ள எச்சரிக்கை. அதாவது இந்த 7 ஆயத்துக்களும் யூதர்களுக்கு சொல்லப்பட்ட சாஃப்ட் உபதேசம், மென்மையான உபதேசம். அந்த மென்மையான உபதேசம்ங்கிறது அந்த கவுமுகளோட முடிஞ்சிரல. அல்லாஹு தாலா ஒரு கவுமுகளை அழிப்பதற்கு முன்பதாக அவர்களுக்குரிய அறிவுரைகள் அல்லாஹ் சொல்லுவான். இந்த இந்த அறிவுரைகள் காலம் காலத்துக்கும் இந்த உம்மாவும் பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அறிவுரைகளாக இருக்குமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக வரக்கூடிய அவன் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்டு அதில் பயன்பெற்று அதிலிருந்து தவறானவற்றை விலக்கி நேர்வழியை எடுத்துக்கொண்டு நடக்கும் ஆற்றலை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.